இஸ்ரேல் ஈரான் பதற்றம் இன்னும் தீவிரமடைந்துள்ளது. ஈரானின் சக்தி வாய்ந்த இராவண அமைப்பான இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்களின் அலுவலகம் மீது கைபார் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக உரிமை கோரியுள்ளது. ஈரான் தரப்பின் அதிரடி அறிக்கையில் நெத்தன்யாஹூ உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது தெளிவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இந்த செய்தி வெளியாகியதும் உலக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனால் இஸ்ரேல் அரசு இந்த குற்றச்சாட்டை முழுமையாக மறுத்துள்ளது. பிரதமர் அலுவலகம் மீது எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை, இது முற்றிலும் தவறான தகவல் என்று அதிகாரப்பூர்வ விளக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. இப்போதைக்கு நெதன்யாகுவின் பாதுகாப்பு குறித்து இஸ்ரேல் தரப்பு எந்த ஆபத்தையும் உறுதி செய்யவில்லை. இதனால் கேள்விகள் எழுகின்றன. இது உண்மையான தாக்குதலா அல்லது தகவல் போர் தந்திரமா? மத்திய கிழக்கில் பெரும் மோதலுக்கு இது முன்னோட்டமா? ஈரான் இஸ்ரேல் இடையேயான பதற்றம் கடந்த சில வாரங்களாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் நுழைவுகள், பதிலடி நடவடிக்கைகள் இவை அனைத்தும் நிலைமையை மிகவும் ஆபத்தான கட்டத்துக்கு கொண்டு சென்றுள்ளன. உலக நாடுகள் கவனமாக இந்த சூழ்நிலையை கண்காணித்து வருகின்றன. இனி என்ன நடக்கும்? நெதன்யாகுவின் நிலைமை என்ன? இது பெரிய போருக்கு வழிவகுக்குமா? உங்களின் கருத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள். மேலும் பிரேக்கிங் நியூஸ் அப்டேட்டுகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.